Good morning, students. Next, see the topic. இந்தியாவில் என்னென்ன பட்டு இருக்குது, பட்டில் என்னென்ன வகை இருக்குது, அது எத்தனை வகையோடு உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்தியா ஹேஸ் த டிஸ்டன்ஷன் ஆஃப் ப்ரொடியூசிங் ஆஃப் ஆல் டைப் ஆஃப் சில்க்ஸ். இந்தியாவில் அனைத்து விதமான பட்டுகளும் உற்பத்தி செய்யப்படுகிறது. மல்பரி பட்டு மட்டும் 91.7% உற்பத்தி செய்யப்படுகிறது. டோசர் பட்டு 1.4%, ஏரிப்பட்டு 6.4%, முகா பட்டு 0.5%. இதை மேட்சிட்டில் 1 மார்க்கில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. விச் ப்ரொடியூஸ்ட் பை டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் சில்க் வார்ம்ஸ். ஒவ்வொன்றிலையும் பலவிதப்பட்ட ஸ்பீசிஸ் இருக்குது. நேம் ஆஃப் தி ஸ்பீசிஸ் ப்ரொவைட் லார்ஜ் அமௌண்ட் டு லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சில்க் இன் இந்தியா. ஒவ்வொரு ஸ்பீசிஸும் ஒவ்வொரு சதவீதத்தில் கொடுக்குது. இப்போ மல்பெரியிலே கிட்டத்தட்ட 4-5 வகை இருக்குது, சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு அதனோட ஸ்பீசிஸுக்கு தகுந்த மாதிரி அதனோட ப்ரொடக்ஷன் இருக்கும். கல்டிவேஷன் ஆஃப் ஃபுட் பிளான்ஸ் ஃபார் தி சில்க் வார்ம்ஸ். எப்படி பட்டு தயாரிக்கிறாங்க? ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட், நம்ம 3 கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம். ஒன்று ஃபஸ்ட்டு வந்து செடியை வளர்க்குறது, 2வது பட்டு புழு வளர்க்குறது, 3வது பட்டு வெளியெடுக்கிறது. அந்த 3 ஸ்டெப் பார்த்தோம். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் இஸ் டு க்ரோ த ஃபுட் பிளான்ஸ் ஃபார் சில்க் வார்ம்ஸ். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா செடியை வளர்க்குறது, அதுதான் ஃபஸ்ட்டு. மல்பெரி செடி. மல்பெரி லீவ்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு ஃபார் ஃபுட் ஆஃப் சில்க் வார்ம் பாம்பிக்ஸ் மோரி. பாம்பிக்ஸ் மோரி அப்படிங்கிற புழு வளர்க்குறதுக்கு மல்பெரி செடியை பெரும்பாலும் பயன்படுத்திக்கிறாங்க. த கல்டிவேஷன் ஆஃப் மல்பெரி இஸ் கால்ட் அஸ் மோரி கல்ச்சர். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். மல்பெரி கல்ச்சருக்கு பேர் மோரி கல்ச்சர். த ப்ரெசன்ட்லி இம்ப்ரூவ்டு மல்பெரி வெரைட்டிஸ் ஆஃப் விக்டரி 1, S36, G2, G4 இதெல்லாம் மல்பெரி தாவரத்தோட இன வகைகள். which can withstand the various agroclimatic soil conditions used to planting. சாயிலோட கண்டிஷன்ஸை பொறுத்து எந்த வகையை வளர்க்கலாம் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க. The favorable season for mulberry cultivating is June, July, November, December. இந்த 2 சீசனில் மல்பெரி செடி நல்லா வளரும். The mulberry crop production technology includes land preparation, நிலத்தை தயார் செய்கிறது, preparation of cutting, செடியை கட் பண்ணி வைக்கிறது, பிளான்டிங் டெக்னிக்ஸ், அதை போய் நட்டு வைக்கிறது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி மல்பெரி நர்சரி, அதை மெயின்டைன் பண்ணுறது, டிசீஸ் அண்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், அப்ரூட்டிங் ஃபார் தி ரேசிங் நியூ மல்பெரி கார்டன்ஸ். டிசீஸ் வராமல் தருகிறது. அப்ரூட்டிங்னா பழைய செடி பிடுங்கிட்டு புது செடி கொண்டாந்து வைக்கிறது, நியூ மல்பெரி கார்டன்ஸ். இந்த மாதிரி பல ஸ்டெப்ஸ் இதில் இருக்குது. மல்பெரி இஸ் ஆல்சோ பீயிங் க்ரோன் இன் ட்ரீ பிளான்ட். இது வந்து மரம் மாதிரியே வளரும். ஹைட் 123 to 152 சென்டிமீட்டர்ஸ் வளரும். கிட்டத்தட்ட ஒரு 5.25 அடி வரையும் வளரும். இது செடி வந்து 20-20 சென்டிமீட்டர் அல்லது 25-25 சென்டிமீட்டர் வந்து கேப் விட்டு தான் நடணும். த ஹார்வெஸ்ட் பெட்டர் சில்க் வார்ம் குக்கூன் கிராப்ஸ். இப்படி பண்ணோம்னா இதில் குக்கூன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரீரிங் ஆஃப் சில்க் வார்ம்ஸ், 2வது ஸ்டெப்பு பட்டுப்புழு வளர்க்குறது. The second compartment is rearing of silk worm. A typical rearing of cows, அதுக்குன்னு தனியாக ஒரு வீடு கட்டிக்கணும். அந்த வீடு வந்து 6 மீட்ரு, 4 மீட்ரு, 3.5 மீட்ரு சைஸில் கட்டிக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எலவேட்டட் பிளேஸ், ஒரு மேடான பகுதியில் கட்டிக்கணும். அண்டர் த சேடு, மேலே ஒரு கொட்டாய் போட்டுக்கணும். டு அகாமடேட் 100 டெஃப்ட்ஸ்னால் முட்டை, கிருமி இல்லாத முட்டை, சரியா? கிருமி இல்லாத 100 முட்டை வளர்த்துற அளவுக்கு சரி பண்ணிக்கணும். The space of 1 meter should be provided surrounding the rearing of house. ஒவ்வொரு ஹவுஸை சுற்றியும் 1 மீட்டர் இடைவெளி இருக்கணும். The sufficient windows and ventilators should be provided. தேவையான அளவுக்கு காற்று உள்ளே போகிற மாதிரி ஜன்னலும் காற்றோட்ட வசதி நல்லா இருக்கணும். For free cultivation, air inside and rearing house, காற்று ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி சந்து இருக்கும். The windows and ventilators should be covered with nylon net, restricted entry of ஊசி ஃப்ளைஸ் அண்ட் அதர் இன்செக்ட். இந்த ஜன்னல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நைலான் போட்டு கட்டி வச்சுருக்கணும். ஏன்னா பூச்சியெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நைலான் போட்டு கட்டி வச்சிருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்பெஷலைடு ஏரியா, த ரெயரிங் ஹவுஸ் ஃபாலோயிங் அப்ளையன்ஸ் சச்சஸ். நிறைய இதுக்கு சாதனமெல்லாம் நிறைய தேவைப்படும். என்னென்னா ஹைக்ரோமீட்டர், ஈரப்பதத்தை கணக்கிடுறது, பவர் ஸ்பேரேஜ், தண்ணி தெளிக்கிறது, ரியரிங் ஸ்டாண்டு வச்சு பிடிக்கிறது, ஃபோம் பேட்ஸ், பேடு,
வேக்ஸ் கோட்டட் பேரஃபின் பேப்பர்ஸ், மெழுகு தடவிய பேரஃபின் பேப்பர், நைலான் நெட்டு, பேஸ்கெட்ஸு, கீப்பிங் அதாவது இலை வைக்கிறதுக்கு தேவையான அந்த பேஸ்கெட்டு, அப்புறம் குன்னி பேக்ஸ் கோணி பை, ரோட்ரியர் பம்பு, முல்டைஸ் மூங்கில் குச்சிகள், ட்ரையரு இதெல்லாம் உள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பட்டுப்புழுவை சரியாக வளர்த்தெடுக்க முடியும். The steps involved in rearing process silkworm is disinfection of rearing house. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது டிஸ்இன்ஃபெக்ஷன், நோய் தொற்று ஏற்படாமல் காப்பாற்றுறது தான் மிக முக்கியமான வேலையாக இருக்குது. தி இன்குபேஷன் ஆஃப் எக்ஸ், முட்டைகளை அடகாக்கிறது. ப்ரஷிங்னா சரியில்லாத முட்டையை வெளியெடுக்கிறது. யங் லார்வல் ரியரிங் அண்ட் லேட் லார்வல் ரியரிங், சின்ன குட்டியை வளர்க்குறது, பெரிய குட்டியை வளர்க்குறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. The selected healthy silk moths are allowed to mate for 4 hours. தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டுப்புழுவை 4 மணி நேரம் இனச்சேர்க்கை செய்வதற்கு அலோவ் பண்ணிடுவாங்க. The female moth is kept in the dark plastic bed. இனச்சேர்க்கை முடிஞ்ச பின்னாடி ஃபீமேல் பூச்சி எடுத்து ஒரு டார்க்கான பிளாஸ்டிக் பெட்டில் வச்சுருவாங்க. இது வந்து முட்டை போடும். 24 மணி நேரத்தில் 400 முட்டை இடும். The female is taken out the crushed and examined for the any disease. அதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் பூச்சி வெளியெடுத்துட்டு, க்ரஷட்னா நோய் பாதிக்கப்பட்ட முட்டைகள், சரியாராத முட்டைகளை வெளியெடுக்கிறது பேர் க்ரஷடு. அதை க்ரஷட் பண்ணிவிட்டு அந்த முட்டையெல்லாம் சரியாக இருக்குன்னு செக் பண்ணி. ஒன்லி சர்டிஃபைடு டிசீஸ் ஃப்ரீ எக்ஸ் ரியர்டு ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். ஆரோக்கியமான நோய் இல்லாத முட்டைகளை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க, மீதியெல்லாம் கொட்டிடுவாங்க. தி எக்ஸ் ஆர் இன்குபேட்டட் இன்குபேட்டர், இந்த முட்டையை கொண்டு போய் இன்குபேட்டர் வச்சுருவாங்க. இந்த ஸ்மால் லார்வை கேட்டர்பில்லர்ஸ் அதுலேருந்து வெளியில் வரும். 7 to 10 நாளைகள் அதுலேருந்து அந்த புழு வெளியில் வரும். தி லார்வை கெப்ட் இன் ட்ரேஸ் இன்சைடு த ரியரிங் ஹவுஸ் அட் டெம்பரேச்சர் 20 to 25 degree Celsius. 20 to 25 degree Celsius இருக்கிற பொட்டிகளை கொண்டாந்து அந்த புழு எல்லாத்தையும் விட்டுருவாங்க. தீஸ் ஆர் ஃபஸ்ட் பெட் டு க்ரோ போட்டு தி மல்பெரி லீவ்ஸ். இதுதான் முதல்ல மல்பெரி லீவ் சாப்பிடும். ஆஃப்டர் 4 to 5 days ஃப்ரெஷ் லீவ்ஸ் ஆர் ப்ரொவைடட். முதல்ல சின்ன இலையை கட் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் பெரிய இலையை கட் பண்ணி கொடுக்கணும். எஸ் தி லார்வி க்ரோ, புழு வளர அதுக்கு தகுந்த மாதிரி இலையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தே ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு ஃப்ரெஷ் லீவ்ஸ் அண்ட் க்ளீன் ட்ரேஸ். புழு வளர அந்த ட்ரே மாற்றிக்கிட்டே இருக்கணும். இலையை புதுசாக கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். when fully grown they spin cocoons. இந்த புழு பெருசாக வளர்ந்த பின்னாடி குக்கூன் அப்படிங்கிற கூட்டு புழுவாக மாறிடும். their maturity is achieved about 45 days. இது வந்து வளர்ந்து முடிக்கிறதுக்கு 45 நாள் ஆகும். At this stage, the salivary glands, silk glands start to secreting milk, spin and cocoons. இதுக்கப்புறமா 45 நாள் கழித்து அதுக்கு salivary glands உற்பத்தி ஆகிரும். அந்த salivary glandsலேருந்து தான் பட்டு உற்பத்தி ஆகிடும். நெக்ஸ்ட்டு போஸ்ட் குக்கூன் ப்ராசஸிங், 3வது ஸ்டெப்பு. அந்த குக்கூன்லேருந்து பட்டு வெளியெடுக்கிறது. The method of obtaining silk thread is from cocoon is called as post cocoon processing. அந்த பட்டுப்புழுலேருந்து பட்டு நூலை வெளியெடுக்கிறதுக்கு பேர் தான் போஸ்ட் குக்கூன் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி. இது ரெண்டு, ஒன்று ஷிஃப்டிங், இன்னொன்று ரீலிங். ஷிஃப்டிங்னா பட்டுப்புழு கொல்றதுக்கு பேர் ஷிஃப்டிங். பட்டுப்புழு கொல்லக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் ஷிஃப்டிங். ரீலிங்னா பட்டு வெளியெடுக்கிறதுக்கு பேர் ரீலிங். ஓகேவா, சரியா? த ப்ராசஸ் ஆஃப் கில்லிங் ஆஃப் குக்கூன் இஸ் கால்டு ஷிஃப்டிங். பட்டுப்புழுவை கொல்லக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் ஷிஃப்டிங். த ப்ராசஸ் ரிமூவிங் த த்ரெட்ஸ் கில்டு குக்கூன் இஸ் கால்ட் அஸ் ரீலிங். கொல்லப்பட்ட பட்டுப்புழுவிலிருந்து பட்டு நூலை வெளியெடுக்கிறதுக்கு பேர் ரீலிங். இந்த ரெண்டு 2 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்டிங்னா என்ன, ரீலிங்னா என்னன்னு கேட்கலையா? ஸ்டிஃபிங்னா என்ன, பட்டு புழுவை கொல்லக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் ஸ்டிஃப்லிங். ரீலிங்னா கொல்லப்பட்ட பட்டு புழுவிலிருந்து பட்டு நூலை பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் ரீலிங். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.